ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்டிலையே ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பேனில் எண்ணெய் ஊற்றி 5 வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். இதுக்கு மேரினேஷனுக்கு 2 பெரிய பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாவை இப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இப்போது இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1/2 எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி பொரிச்ச வெங்காயம் இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நைட் ஃபுல்லாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு 4 மணி நேரமாவது இதை ஊற வைங்க, அப்போ தான் சிக்கனில் மசாலா இறங்கும். இப்போது நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன். இப்போது டபராவில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்ச சிக்கனை இதில் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு நம்ம 2 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு ஸ்டார் அனிஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அரிசி ஒட்டாது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் இதில் போட்டு 90% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 7 மினிட்ஸ் ஆகும் வேக கரெக்டாக. இப்போ 90% வெந்துடுச்சு. இதை எடுத்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரிசியை இந்த சிக்கன் மேலே லேயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ரெடி பண்ணிக்கோங்க. இதோட நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சின்ன கப்பில் பாலில் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், அதில் 1/2 கப் இப்போ சேர்த்துக்கலாம். திரும்பவும் செகண்ட் லேயர் அரிசியை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போது திரும்பவும் இதில் பொரிச்ச வெங்காயம், புதினா கொத்தமல்லி, மீதி இருக்க குங்குமப்பூ பாலையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கேசரி பவுடர் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி பார்க்க. இப்போது தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வரும். இப்போது இதை மூடி தம் போட்டுக்கலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு தம் போடுங்க. நான் கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேலே வெயிட் வச்சு தம் போட்டிருக்கேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது கீழே மேலே 1 டைம் கிளறி விடுங்க லைட்டாக. நல்லா பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரோஸ் எசன்ஸ்லாம் சேர்த்ததுனால அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது யார் வேணாலும் செய்யலாம். இந்த மெஷர்மெண்ட்டோடு செய்யுங்க, சூப்பராக வந்துடும்.